guys, I'm so happy you're here and welcome back to Ziyanandmama. So இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க எதை பத்தி பார்க்க போறீங்க அப்படின்னா ஒரு 4 பேபி ப்ராடக்ட்ஸ் பத்தி நான் பேசலாம்னு இருக்கேன். ஸோ இந்த 4 பேபி ப்ராடக்ட்ஸை வந்து உங்க குழந்தைங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, அதாவது ஓவர் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இது அவங்களோட டெவலப்மெண்டல் டிலேஸை அதிகரிக்கும். அண்ட் ஆன் டாப் ஆஃப் தட் டெவலப்மெண்டல் டிலேஸை தாண்டி இது அவங்களோட சேஃப்டிக்கே ரிஸ்க் வரக்கூடியதா இருக்கலாம். Which is something you should consider whether to use them or not to use them. ஸோ இப்போ அந்த 4 பேபி ப்ராடக்ட்ஸ் என்னென்னு ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். ஸோ இந்த 4 பேபி ப்ராடக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்றேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ எம் மதர் ஆஃப் 2. ஸோ என்னோட குழந்தைங்கள ஃப்ரம் த டே 1 நான் தான் தனியாக வளர்க்குறேன். அப்படி தனியாக வளர்க்குறதுனால நான் நிறைய விஷயங்களை படித்தும் பீடியாட்ரிஷியன்ட்ட கேட்டும் நிறையவே கற்றுக்கிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் தான் நான் இந்த வீடியோஸ் எல்லாம் மேக் பண்ணுறேன். ஸோ உங்கள் வீட்லேயும் இந்த குழந்தைங்க இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு குழந்தையோ 2 குழந்தையோ குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா நீங்கள் நிறைய விஷயங்களில் உங்களையே வந்து எஜுகேட் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த நாலேஜ்லாம் உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் உங்கள் குழந்தைக்கு எதை நீங்கள் அஃபோர்ட் பண்ணலாம், அஃபோர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் உங்களுக்கு வரும். அதனால் எப்போவுமே குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பெரியவங்க வந்து குழந்தைக்கு வயிற்று வலியாக கிரைப் வாட்டர் கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது ஏன் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற நாலேஜ் நமக்கே இருக்கணும். ஸோ நிறைய ஹெல்தி பிளாட்ஃபார்ம்ஸ் ஆன்லைனில் இருக்குது, அதெல்லாம் பார்த்து எஜுகேட் பண்ணிக்கோங்க. இல்லையா ஏன் கொடுக்கணும் ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு உங்களோட பீடியாட்ரிஷியன்ட்ட கன்சல்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை உங்கள் குழந்தைக்கு ஆஃபர் பண்ணலாமா ஆஃபர் பண்ணக்கூடாதான்னு உங்களுக்கே அந்த நாலேஜை கெயின் பண்ணிக்க முடியும். ஸோ கண்மூடித்தனமாக பெரியவங்க சொல்கிறாங்க, இல்லை இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு உங்களோட குழந்தைங்களை வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ரி டாயாக வந்து யூஸ் பண்ணாமல் அவங்களுக்கு உண்மையிலேயே எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு அதை ப்ரொசீட் பண்ணுங்க. ஸோ இப்போது வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே கம் லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. த ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் இஸ் that one you might not expectனே சொல்லுவேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேபி ஃப்ளோர் சீட். ஸோ இந்த பேபி ஃப்ளோர் சீட்டை ஒரு 3 to 6 months இருக்க குழந்தைங்களுக்கு தான் பெரும்பாலான மக்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதை ஏன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்க தானாக அவங்களே உட்கார கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறாங்க. இஃப் யூ ஆர் டூயிங் தட், ப்ளீஸ் ஸ்டாப் தட். However, they don't really help the babies to learn the skill of sitting nor to speed up the process. அதனால் தயவு செய்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஒரு 3 to 6 months கேப்பில் தான் வந்து இந்த பேபி சிட்டரை குழந்தைங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் பேசிக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 to 6 months அப்படிங்கிற பீரியட் வந்து குழந்தைங்க நல்லாவே ஆக்டிவாக இருப்பாங்க, ரொம்ப மூவ் பண்ண ட்ரை பண்ணக்கூடிய காலகட்டம் அது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பீரியடில் இந்த பேபி சிட்டரில் நீங்கள் உட்கார வைக்கும்போது அவங்க ஃபார்வர்ட் பேக்வேர்ட் சைட்வேர்ட்னு மூவ் பண்ண ட்ரை பண்ணும்போது இது அவங்க கீழே விழுந்து அடிபடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். ஸோ அவங்களோட இப் போர்ஷன்லேருந்து தை போர்ஷன் வரைக்கும் ரொம்பவே அழுத்தம் கொடுக்குற அளவுக்கு இருக்கும். ஸோ இது எல்லாமே அவங்களோட டெவலப்மெண்ட்டை டிலே பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ ஒரு குழந்தை வந்து அவங்களே வந்து இண்டிபெண்ட்டாக நேச்சுரல் ப்ராசஸில் உட்கார ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும், இன்னொரு குழந்தை வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து ஒரு பேபி சிட்டரில் உட்காந்து அவங்க கற்றுப்பாங்க உட்கார அப்படின்னு நினைக்கிறதுக்கும் மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நேச்சுரல் ப்ராசஸில் நீங்கள் டெவலப்மெண்ட் க்ரோத்தை பார்க்கலாம். ஆர்டிஃபிஷியல் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது உங்களோட குழந்தைங்களோட டெவலப்மெண்டல் டிலேஸையும் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ யூ ஷுட் நோ வெதர் when to consider a milestone or when to be concerned. எப்போ நீங்கள் ஒரு மைல்ஸ்டோனை எக்ஸ்பெக்ட் பண்ணணுமோ அப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணி அந்த குழந்தை உட்காரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நல்லது. ஆனால் அவங்க வந்து இப்போ உட்காந்துடணும், எழுந்துடணும், நின்றுடணும், நடந்துடணும்னு உங்களோட எண்ணங்களை உங்களோட மென்டல் பர்செப்ஷனை குழந்தைங்க மேலே திணிச்சிங்க அப்படின்னா அது அவங்களோட டெவலப்மெண்ட் க்ரோத்தையே வந்து புல் டவுன் பண்ணும். So you should really aware of when to expect a milestone and when to be concerned. So இந்த மேஜர் டிஃப்ரென்ஸை நீங்கள் பேலன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களோட குழந்தைங்களை நீங்கள் சேஃப்டியாக ஹெல்த்தியாக வந்து வளர்க்கலாம். அண்ட் இப்போ வந்து நம்ம செகண்ட் ப்ராடக்ட்டை வந்து பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேபி ஜம்பர்ஸ் ஆர் பவுன்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த பேபி ஜம்பர்ஸ் இல்லை பவுன்சர்ஸ் எப்படி வேணால் நீங்கள் அதை கூப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நிறைய நபர்கள் வந்து இதை யூஸ் பண்ணுறது கிடையாது. ரொம்ப வந்து ஸ்பெசிஃபிக்காக சில பேர் மட்டும்தான் வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பேபி ஜம்பர்ஸ் பேசிக்காக குழந்தைங்களுக்கு வந்து என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும், குழந்தைங்க குதிச்சு குதிச்சு விளாடுவாங்க அப்படின்னு சொல்லி நினச்சி நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால வந்து அவங்களோட சேஃப்டிக்கு ரிஸ்க் தான் அதிகமாக இருக்குமே தவிர அவங்களுக்கு எந்த டெவலப்மெண்டல் க்ரோத்துமே இந்த ப்ராடக்ட்னால இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பேபி ஜம்பர்ஸை வந்து யூஸ் பண்ணுறதுனால குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான டெவலப்மெண்டல் இம்பேக்டை வந்து இது கிரியேட் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஒரு குழந்தைக்கு பேபி ஜம்பரை எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 and above மந்த்லேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜென்ரலாக வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த்தோ இல்லை வந்து மசில் கண்ட்ரோலோ 8 to 9 months வரைக்குமே வந்து பில்ட் ஆகாது, அதுக்கப்புறம் தான் பில்ட் ஆகும். ஒரு குழந்தை பேபி ஜம்பரில் போடுறதுனால அவங்க ஃபாஸ்ட்டாக குதிக்க ஆரம்பிக்கிறதுனால இந்த மூமெண்ட்ஸை வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த கண்ட்ரோல் விஷயம் இருக்கு இல்லையா, அந்த மசில் கண்ட்ரோலுன்ற ஒரு விஷயம் அது ஆட்டோமேட்டிக்காக நேச்சுரலாக நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸை 8 to 9 months தான் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணணும், நாட் டு 4 and above months. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கணும். ஓகே, இப்போ ஒரு பேபி பவுன்சரில் நீங்கள் அந்த குழந்தைய நீங்கள் உட்கார வைக்கும் போது அது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லாண்டிங்கான பொசிஷனில் தான் வந்து ஃபஸ்ட்டு நிற்க ஆரம்பிப்பாங்க. எப்போவுமே குழந்தைங்க அப் ரைட் பொசிஷனில் இருக்கணும், அதாவது ஸ்ட்ரெயிட்டாக நிற்க வேண்டிய பொசிஷனில் இருக்கணும், மேல் நோக்கி பார்க்குற பொசிஷனில் இருக்கணும். அப்படி வந்து அப்ரைட்டான பொசிஷன் எப்போ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தை தானாக எழுந்து நின்று நடக்கும்போது நீங்கள் இந்த அப்ரைட்டான பொசிஷனை உங்கள் குழந்தைகிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த பேபி ஜம்பர்ஸ் உங்கள் குழந்தைகளுக்கு என்ன டீச் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே வந்து ஜம்ப் பண்ணக்கூடிய ஒரு பழக்கத்தை வந்து கொண்டு போகும். ஸோ எப்போவுமே குழந்தைங்க அந்த ஜம்பர்ஸில் இருக்கும்போது அவங்களோட கால் இப்படி ஃப்ளாட்டண்டாக இருக்காது, இப்படி டிப்பி டோஸில் நிற்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ எப்போவுமே அது வந்து உங்கள் குழந்தைய எதுக்கு என்கரேஜ் பண்ணுதுன்னா, டிப்பி டோஸில் நிற்கிறதுக்கு தான் என்கரேஜ் பண்ணுது, விச் இஸ் அ ராங் ஹேபிட் டு கைட் அ சைல்டு. ஸோ இந்த மாதிரியாக டிப்பி டோஸில் நிற்கிறதுனால அவங்களோட மசில், காஃப் மசிலுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படலாம். ஸோ அதனால் அவங்க மேஜரான இன்ஜுரிஸையும் வந்து கோத்ரூ பண்ணலாம். ஒரு குழந்தை வந்து தானாக நேச்சுரல் ப்ராசஸிங்னால அவங்களா எழுந்து நின்று இண்டிபெண்ட்டாக நடக்க வாக் பண்ண பழகணும். இந்த மாதிரியான பேபி ஜம்பர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இட் மே டிலே த டெவலப்மெண்ட் ஆஃப் யுவர் பேபி ரீச்சிங் தேர் மைல்ஸ்டோன். ஸோ அவங்களோட மைல்ஸ்டோன் வரும்பொழுது அவங்களே அழகாக எழுந்து நடப்பாங்க. நீங்கள் எந்த வகையான ஜம்பர்ஸையும் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ தேர்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேபி வாக்கர்ஸ். இந்த பேபி வாக்கர்ஸை எப்போ குழந்தைங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை தானாக எழுந்து நின்று நடக்காத ஒரு மந்தில் இந்த பேபி வாக்கர்ஸை குழந்தைங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா, குழந்தை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும், ரொம்ப ஜாலியாக அது வந்து வாக் பண்ண கற்றுக்கும் அப்படிங்கிற ஒரு முனைப்போட இந்த பேபி வாக்கர்ஸை பெரும்பாலான மக்கள் வந்து குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு வராங்க. இது டோட்டலாக அன்சேஃப். ஒரு பேபி வாக்கர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட பாடி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்க்குலர் மோஷனில் இருக்கும், ஒரு ஸ்லங் சீட் இருக்கும், அதுக்கப்புறமா குழந்தைங்கள அவங்களோட காலால் தரையை தொடுற அளவுக்கான அந்த சீட் வந்து பில்ட் ஆகி இருக்கும். ஸோ இது வந்து இட் மைட் சவுண்ட் கிரேட், வாவ் இப்படி ஒரு ப்ராடக்ட், குழந்தை அவளே வந்து நடக்க கற்றுக்குவா, அவனே வந்து நடக்க கற்றுக்குவா அப்படின்னு இட் மைட் சவுண்ட் கிரேட். பட் இது உங்கள் குழந்தைக்கு ரொம்ப 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 ரிஸ்கான ப்ராடக்ட். These baby walkers are simply not safe for your baby. ஸோ ஒரு பேபி வாக்கரில் பொதுவாக என்ன இருக்கும் பேசிக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து ரோலிங் வீல்ஸ் வந்து இருக்கும். இந்த ரோலிங் வீல்ஸ் இருக்கிறதுனாலேயே ஒரு குழந்தை அந்த பேபி வாக்கரை யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்பீடாக வந்து அதை யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ ஏதாவது ஒரு பொருள் எடுக்கணுன்னாலும் சல்லு சல்லு அப்படின்னு போயிட்டு வந்து அதை எடுக்கணும் அப்படின்ற தாட் தான் ஒரு குழந்தைக்கு வந்து பேசிக்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்பீடாக போகிறதுனால ஒரு குழந்தை தானாக தவறி விழுந்தா கூட அந்த குழந்தைக்கு அடிபடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பேரண்ட்னால அவங்களுக்கு இன்ஜுரி ஆகாமல் இந்த பேபி வாக்கரை யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது.
ஸோ கைடன்ஸ் இருந்தாலுமே ஒரு குழந்தை தவறுதலாக கண் இமைக்கிற நேரத்தில் அந்த பேபி வாக்கர் யூஸ் பண்ணி கீழே விழுந்து இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா காப்பாற்றுறதுக்கு கூட அவங்களால முடியாது. ஸோ பேசிக்காக இந்த பேபி வாக்கரை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ ஒரு பேபி வாக்கரை யூஸ் பண்ணும் போது என்ன மாதிரியான இன்ஜுரிஸ் ஏற்படலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியான பேபி வாக்கர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணாமல் இருப்பீங்க. ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட் என்ன ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட் அண்ட் நெக் இன்ஜுரிஸ் ஆகலாம், ஸ்கல் இன்ஜுரி ஆகலாம். இல்லை ஒரு குழந்தை வந்து பேபி வாக்கர்ஸில் நீங்கள் உட்கார வச்சுருக்கீங்க அப்படின்னா இப்போ அந்த குழந்தை வந்து இப்படி நாக்கு வச்சுக்கிட்டு அந்த பேபி வாக்கரை யூஸ் பண்ணுது, தவறுதலாக விழுந்துருச்சு அப்படின்னா அவங்களோட டங் கட்டாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது, லிப்ஸில் அடிபடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது, ஃபிங்கர் டோஸ் இந்த மாதிரி இடங்களில் அதிகமாக வந்து இன்ஜுரி ஆக வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பேபி வாக்கர்ஸை ரொம்ப சல் அப்படின்னு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சோக்கிங் ப்ராப்ளமும் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ மேக்ஸிமம் இந்த பேபி வாக்கர்னால என்ன வந்து ஒரு பெரிய விளைவை கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the mechanism of walking வந்து உங்கள் குழந்தைங்க கற்றுக்காமல் இருக்கிறதுக்கு இந்த பேபி வாக்கிங் வந்து ஒரு மிகப்பெரிய டெவலப்மெண்டல் டிலேவை கொண்டு வந்து விட்டுரும். ஸோ ஃபோர்த் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லவுடரான டாய்ஸ் தான். ஸோ இதை வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்திருப்பேன். ஹவு டு சூஸ் அ டாய் ஃபார் யுவர் டாட்லர் அப்படின்ற வீடியோலேயே நான் வந்து இந்த மாதிரியான டாய்ஸை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்திருக்கேன். அதனால் இப்போ இதை நான் வந்து ரொம்ப ப்ரிசைஸ்டாக ஏன் சொல்கிறேன்னா இந்த டாய் உங்களோட குழந்தைங்களோட டெவலப்மெண்ட்டுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. இதனால வெறும் ரிஸ்க் ஃபேக்டர் மட்டும்தான் அதிகமாக இருக்குது. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா பெரும்பாலான வீட்டில் இந்த மாதிரி லவுடரான டாய்ஸ் தான் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்குறீங்க. இந்த லவுடரான டாய்ஸை உங்கள் குழந்தைங்க காதில் வச்சு கேட்டாங்க அப்படின்னா அவங்களோட இயரிங்கே வந்து பிரச்சனை ஆகலாம். அவங்களோட இயரிங்கை அவங்க லாஸ் பண்ணுற அளவுக்கு கூட இந்த டாய் வந்து கொண்டு போய் விடலாம். ஒரு 100 ரூபா 150 ரூபா பொருளை உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்க, அதை வந்து அவங்களோட காது கேட்குற தன்மையை இழக்க வைக்கிறதுனா இந்த மாதிரியான டாயை நீங்களே தயவுசெய்து பேன் பண்ணிடுங்க. தயவு செய்து இந்த மாதிரியான டாயை உங்களோட குழந்தைங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிடாதீங்க. இந்த ப்ராடக்ட் சிம்பிளி வேஸ்ட் டு யூஸ் for your child. ஸோ இந்த மாதிரியான டாய்ஸில் வந்து ஒரு குழந்தைக்கான டெவலப்மெண்டல் க்ரோத் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக கிடையாது. ரிஸ்க் தான் அதிகம். அதனால் to avoid these kind of toy is a safer thing for your child. ஸோ எப்போவுமே ஒரு பொருள் வாங்கினீங்க அப்படின்னா பார்த்து அதில் எவ்வளோ நல்லது இருக்குது எவ்வளோ கெட்டது இருக்குது அப்படிங்கிறத படிக்க ஆரம்பிங்க. படித்து நிறைய ஆர்டிக்கல் இருக்கலாம், அதை பற்றின புக்ஸாக இருக்கலாம், அதெல்லாம் வாங்கி படிங்க. படித்தா உங்களுக்கு ஒரு ஜென்ரலாக ஒரு நாலேஜ் கிடைக்கும், ஒரு பேபியை எப்படி வந்து க்ரோ பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த நாலேஜை வந்து நீங்கள் உங்கள் பீடியாட்ரிஷியன்ட்ட வந்து கலந்து ஆலோசித்து இந்த மாதிரி நான் படித்தேன், இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு கேட்டு விசாரித்து நீங்கள் உங்கள் குழந்தைங்களோட லைஃப்பில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கனாவே இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஸோ அந்த 4 ப்ராடக்ட்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ளோர் சீட்டர், அதுக்கப்புறமா பேபி ஜம்பர், பேபி வாக்கர் அண்ட் லவுடரான டாய்ஸ். இந்த 4 ப்ராடக்டை பேசிக்காக உங்கள் குழந்தைங்களோட வாழ்க்கையிலேருந்து தூக்கி போட்டுட்டீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்க ஒரு ஹெல்தியரான நேச்சுரல் மைல்ஸ்டோனை அவங்களே அடையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இஃப் you are growing your child in a natural way or natural process. நேச்சுரலாக தான் ஒரு குழந்தை திரும்பவோ தவளவோ ஆரம்பிக்கணுமே தவிர எதுவுமே இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் மூலியமாக ஃபோர்ஸ் பண்ணி வரக்கூடாது. So make sure that you never ever give these products to your children or introduce these products to your children. ஏன்னா அவங்களோட லைஃப் அண்ட் அவங்களோட டெவலப்மெண்டல் க்ரோத் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எப்போவுமே ஒரு குழந்தைக்கு ஏதாவது கொடுக்குறீங்கன்னா பார்த்து யோசித்து அதுக்கப்புறமா அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து கிட் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து வேணும் அப்படின்னா அதையும் மறக்காமல் எனக்கு வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வந்து ரெகுலர் பேசிஸில் உங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோ கான்டென்ட்ஸை வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் ஜியானண்ட்மாமா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் எப்பெல்லாம் வீடியோ போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ தட் நீங்கள் எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி நான் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, tata, bye, peace.